இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நந்திக்காவலா இந்த தினத்தில் ருத்ரவண்ணி அழைச்சிக்கிற சொன்னோமா? ஆமா, அழைச்சிருந்தா இல்லையா? ஏங்க எப்படி சொல்லுங்க. ரெண்டு பேருமே கரெக்டா இருக்கிறீங்க. டேய், எங்க நேரத்துல எல்லாம் பொருத்தமா இருக்கிறீங்களே. ஆமா ஆமா. நேரம் எப்படி ரெண்டு பேரும் என்ன குறை சொல்லுங்க? ஒண்ணுமே குறை இல்லை. உங்க தாரோடி உங்களை பார்த்து பை பாய்ச்சி உங்களை பார்த்தா போட்டுருப்பாங்க. நந்திக்காவலா என்ன சொன்னாங்க? அது குத்திரவண்ணி நாள் ருத்ரவண்ணி உத்தரவண்ணி நாளைக்கு வர. ஆமா, கூட்டம் இல்லையா? வந்துட்டா பாக்கணும்ல. நம்ம நான் போய் பார்க்கணுமா? அவன் வந்து ஒன்ன பார்க்கணுமா? அவன் தான் வந்து பார்க்கணும். முன்னாடி அடிச்ச பயம் இருக்குதா உங்களுக்கு? எல்லாம் அடிச்ச பயம் தடுத்து நிக்கிறோம். மழை பெஞ்சி ஊரெல்லாம் தண்ணி. அடிச்ச பக்கத்துல நாங்க நடிச்சு போய் நிக்கிறோம். இருக்கட்டும், நீங்க ஏன் நடிக்கிறீங்க? அந்த வாதாவி சூரனையும் அடிச்சு முடிக்கிறோம். வாதாவி சூரனையும் அடிச்சு முடிச்சுட்டான். எங்க போய் குறைறதுன்னு தெரியாத உங்ககிட்ட வந்து நிக்கிறோம். வாதாவி சூரன் உங்களை அடித்து விட்டானா? அப்படியா? அதற்காக இந்த அக்கீல் உங்களை உற்பத்தி பண்ணி சரி அவன் அழிக்கணும்னு சொல்லி நான் உங்களை பண்ண நீங்க எங்க அடிச்சு போடுறீங்களா நீங்க? ஓஹோ, இவ்வளவு பயமார்த்தி அவனும் ஊம்பர அவனை ரெடி பண்ண. ஏண்டா மும்மூர்த்தி தேவர்களே, என்னை தியானம் செய்தீர்களே, உங்களுடைய தியானத்திலேயும் அந்த சம்புவரசி வரத்தினாலும் நான் பிறந்து வீரமுடன் வளர்ந்து உங்களுக்கு ஆபத்து அப்புறமா வந்து விட்டதா? ஓஹோ, யாரால? அந்த வாதாவி சூரனால் உங்களுக்கு வம்பு வந்து விட்டது. எல்லாம் மூர்த்தியால வம்பு தான் இதெல்லாம். மூர்த்தியால வந்து வம்பு தான் எத்தனை பேர் அடி வாங்குறது. இந்த வாதாவி சூரனும் அவனுக்கு அடிமை வேலை செய்யணும்னு சொல்லி சரி அடித்து முடிச்சு விட்டுட்டான். உங்களுடைய நாட்டை விட்டு ஓட்டி விட்டான். நாளை தினத்தில் அவனுக்கு காவலுக்கு நீங்க போக வேண்டும், அடிமை வேலை செய்ய வேண்டும் அப்படி சொன்னா உடவே மாட்டோம் சொல்லி அடிச்சு முடிச்சிட்டான். சரி, அதனால எது பதித்திரியாம நான் வந்து அந்த வாதாவி சூரனாகப்பட்டவன் எப்படி வரத்தில் பிறந்தவன்? அவனும் யாரும் யோனியில் பிறந்தால் கொல்ல முடியாது என்று வாங்கியிருக்கான். ஏன்டா வாங்கினான்? ஓ, 33 தேவர்களும் அழிக்க முடியாது, மானிட ஜென்மத்தில் மனிதனாக அழிக்க முடியாது. ஓஹோ, அப்படி வரம் கேட்டான். அறியாத நானா வரம் கொடுத்து விட்டேன். ஓஹோ, வரம் கொடுத்து விட்டேன், திரும்ப பேச தெரியவில்லை. அப்படியா? ஆமா. அந்த வாதாவி சூரனானவன் 4 பிள்ளையை பெற்று 4 பக்கம் காவலுக்கு வைத்திருக்கிறான். அவனுடைய அரவணைக்கு முன்னாடி வடபத்திர காளிய பணிவிட செய்து சொல்லி இருக்கிறான். அப்படி வீரன் அவன். ஓ, யாராலையும் அவன் அழிக்க முடியாது. அவனுக்கு 4 பிள்ளைங்க, 4 பக்கம் காவலுக்கு இருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். அப்படி அந்த வாதாவி சூரனை நான் வெல்வதாக இருந்தால், நான் மட்டும் சென்றால் அவனை வெல்லவே முடியாது. அதனால் 4 பக்கம் 4 ஆள வேண்டும். காளியம்மனை தியானம் செய்து ஒரு பக்கமாக துணை செய்ய வேண்டும். இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆதிகள் என்ன உற்பத்தி செய்த சம்பு மகரிஷியும் அந்த ஐயர் இருந்தாரே, அன்னவரையும் அழைத்து வாங்கள். அப்பொழுது எப்படி
யாகம் செய்தீர்களோ அது போல இப்பொழுது செய்து எனக்கும் நான் மகன் பிறக்க வேண்டும். எப்படி? அதனால இப்பொழுது சம்பாதியும் ஐயரும் அழைத்து வர வேண்டும். அழைத்து வா. அப்படி ஆகட்டும். அகோதவனின் விதமாகத்தானே சமீபத்திலே ஐயரும் சம்பு மகாரிஷியும் இருவரும் சபைக்கு வருவாங்க. ஐயா வணக்கம். வணக்கத்துக்கு தனக்கு அழகு. முனியாட்டம் தெரியுது. என்னது? அது முடிதான். என்னடா தெரியுது முனியாட்டம்? இல்ல முடியாட்டம். முடிதான். எப்படி இருக்குது ஐயா? யாமசரு இல்ல முனிவர் இருந்தாலும் போட்டுக்கிற மசூர் போட்டு மசுறு ஒண்ணுதா? வாடா வேலை எத்தனை கதல எவ்வளவு மசுறு வேணும் உனக்கு? சரிங்க. அழிகிறியா? சொல்லுங்க ஐயா. நான் வந்திருக்கிறது ரெண்டு கலங்களில் நான் யார்? என்னுடைய வேறு நாம சொன்னேன். ஆமா எப்படி சொன்னதாக தெரியும். சொல்லுமா? ஐயா மயிறு வாங்க மயிரா. ஐயரா என்ன சாதகம் எல்லாம் கையில பிடிச்சு வந்துக்குது? எப்பயுமே கையில இருக்கும். அப்படியா? இந்த சுக்லாமனமே சொல்லி யாராவது அரிசி பருப்பு வாங்கி இங்க ஏமாத்தலாம் வந்துருக்கிறியா? உண்மையா உழைப்பேன். நீங்களா? உடம்பு பார்த்தா தெரியுது. உழைக்கிற உடம்பு உழைக்கிற உடம்பு உழைக்காத உடம்பு பார்த்தா தெரியாது. உடம்பு இருக்குது. ஐயரு உடம்பு பார்த்தாலே தெரியும். இவர் ஐயரு உடம்பு வந்து இப்ப சோறாக்கு போயிட்டு இருக்காரு. ஐயரு சமையல் வேலைக்கு போய் சாப்பிட்டு அவங்க தான் பெருத்திட்டு அது என்ன பண்ண முடியும்? சரி இதை அதாவது வன்னியர் வந்து இப்ப பிறக்கணும். அதுக்காக நாம வந்து ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். உண்மையான யாகத்தை செய்தால்தான் அவர்கள் பிறப்பார்கள். இப்ப சப்ராம அப்படியெல்லாம் இல்ல. நான் சொல்றது நீ திருப்பியே சொல்லிக்கிட்டு வாங்க. அப்படியா? நல்ல தெளிவா சொல்லுவேன். நீ எங்க சொல்றது புரியுது. மத்தவங்க சொல்றது புரியுதா தெரியல. நான் சொல்றது உனக்கு புரியும். ஒண்ணும் பயப்படாத. அப்படியா? கல்யாணத்துக்கு தான் வந்து காலை ஓடுதுன்னு சொல்றீங்க. கல்யாணம் பண்ணி மேய்க்காலே கண்ட போட்டு நம்ம ஆளை மாற்றி மேய்க்காலும் மாமனார்கிட்ட போனோம். இந்த மாதிரி ஐயரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏமாத்திங்கிற ஐயருவெல்லாம். ஓய் நானா எத்தனை கல்யாணத்துல அந்த ஐயரு வேலையை பார்த்துக்கிறேன். அப்படியா? அதுக்குதான் ஐயரே கூப்பிடுறது கல்யாணம் பண்ணிக்கிறது.
कल्पम शुक्लांबरम विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम भूम अमावात समस्त दुर्य सेत्वारा श्री परमेश्वरी परिवर्तम श्री भुवनेश्वरी प्रसाद तीर्थम श्री भुवनेश्वरी पूजा तंगम कलश पूजा संघ पूजा सगरिष्ये। तत्पुरुषाय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। स्वाहा। காசு எடுத்துட்டு வாங்க. तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुख प्रचोदयात्। स्वाहा। வெத்தலைப்பாக்கு தேங்காயோட வாங்க. ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। स्वाहा। பச்சைக்கா சுப்புர சுபாஹ. கைத்தல்ல மீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேனி தெரியாத பன்னிக்கறி கடலை தின்னு கட்டிடு மாட்டியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கடிதேகும். இப்பேற்பட்ட குளிர் காய்ச்சா எந்த வினை வரும்? மத்தமும் மதியமும் மைத்திது மரன் மகன் மற்பொருள் திரள் புய மதையோனை மதல வைரனை உதமி புதல்வனை மத்தவில் மலர் கொடு பணிவோனே முத்தமிழ் இடைவினை முற்படுக்கிறதனில் முற்பட விழுதியே முதல்வோனே. குளிர் காய்றானே. குட்டியாட்டா ஒட்டிதான் நாட்டுங்க.
காலில் உள்ள மூதுக்கு ஐயா குடுக்குற சம்பளம் அதுக்குதான் ஏக வளர்த்து காசு சேர்த்து கட்டிட்டு ஐயா ஒருபடி அரிச்சுதான் தருமா ஒருபடி அரிசி ஒரு ரெண்டு தேங்காய் இது கொயில தேங்காய் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொங்குது ஒரு காரை கூட வெட்டிக்க पूजा तम में कंके से यमुने ஓ நமஸ்கார நமக ஓம் நமஸ்கார
என்னடா முன்னாடி எல்லாம் வந்து நமச்சிவாயான்னு வாடா இப்படி ஒவ்வொரு திசையாக சென்று பார்த்து வந்தோம். எந்த திசையில் பார்த்தா யார் என்று தெரியவில்லை. அடே பின்னாடி பாத்தியா 4 கோமாளி பசங்க நிக்கிறானுவ. இவனுங்கள பிடிச்சு அடியில நம்மள எவன் பறிச்சான் அப்பதான் தெரியும். சின்னவர்களை பிடித்தால் தெரியும். இவனுங்கள பிடிச்சு இழுக்கிற இழுல தானா தெரியும். பேரு இருந்தானுங்க அத்தனை பேரும் பயந்து ஓடும்போது நீ ஒருவர் மட்டும் நிக்கிற. யாரா நீ? மாறிங்கள் வண்ணீர் படைகளையா? அனைவரும் பயந்து போகும்போது சரி நீ ஒருவர் மட்டும் யாரா? எங்க அகலம் நிக்கிறேன் யாரா? உங்களை அத்தனை பேர்த்தையும் உங்களை 4 பேர்த்தையும் உற்பத்தி செய்தவன் நான். நீ எனக்கு அப்பனா? உண்மை. நீ எங்களை உருவாக்கினியா? ஆமா. என்னடா சொல்ற? யாருடா கதை விடுற? நிஜமா நீ பத்தியாடா? என்ன யாரு போய் கேட்கணும்? நால்வரும் வீரதீரமாக இருக்கும்போது அப்படி நீ ஒருவன் என்ன படைத்தாயா? அப்படியா? நான் மட்டும் கிடையாது, மும்மூர்த்தி தேவர்களும் அந்த சம்புமகா ரிஷியும் பக்கத்தில் அருகாமையில் இருந்து யாகத்தில் உற்பத்தி செய்தவன் நான். யாகத்தில் உற்பத்தி செய்தேன் என்றாயே, எதற்காக எங்களை படைத்தாய்? எதற்கு தெரியுமா? 33 பேர்களை கூப்பிடுகிறேன் பார். அவர்களை வாருங்கள். மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சரி எங்கள் 4 படைத்த காரணம் என்ன? எப்படி என்றால் அனைத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து இதே அக்கினியில் என்னை முன்னால் பிறக்க வைத்தார்கள். எப்படி முன்னால் பிறக்க வைத்தார்கள். அதனால் முதல் நீ அக்கினியில் பிறந்தையே, அதனால் உனக்கு நான் பெயர் வைக்கிறேன். அக்கினி வன்னியன் என்று பெயர் வைக்கிறேன். பிரம்மனோட யாகத்தில் பிறந்து இந்த அக்கினியில் ஜனனமானியே நீ பிரம்ம வன்னியனாக செல். நீ பிறந்ததால் விஷ்ணு வன்னியன் என்று நீ செல். மட்டும் பேர் வைக்க மாட்டேன். இல்ல ஒருத்தன் காலையில ஒருத்தன் டிரைவர் வண்டி ஓட்டு ஏறுதான் காலை ஓட்டு சாலரா அடிக்கிறவன் டிரைவர் ஏனென்றால் நான் அத்தனை பேர்த்துக்கு பேர் வைத்தனே, என்னை உற்பத்தி செய்தாரே சம்புமகா ரிஷி. இந்த ரிஷியாகப்பட்டவர் சம்புமகா ரிஷியாகப்பட்டவர் இவருக்கு பேர் வைக்கணும். எப்படி? உன்னுடைய தவத்தில் பிறந்தனால் சம்புமகா ரிஷிய பிறந்த தவத்தில் பிறந்தனால் இவனுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? ஆனால் சம்பு வன்னியனாக போடி.
வன்னியன், நானோ உத்திர வன்னியன். 5 பேர்களும் உங்களை 4 பேர்த்தையும் அக்கினியில் நான் எப்படி பிறந்தனோ அதுபோல உங்களையும் உற்பத்தி செய்து எதற்காக தெரியுமா? தியானத்தில் என்னுடைய அஸ்தியால் உங்களை 4 பேர்த்தையும் எதற்கு பிறக்க வைத்தேன் தெரியுமா? அந்த மாதாவி சூரனானவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவர்களை அத்தனை பேர்த்தையும் அவனுக்கு அடிமை வேலை செய்ய வைக்கிறான். அப்படி அடிமை வேலை செய்ய வைக்கிறான். அது மட்டும் கிடையாது, வடபத்திர காளியை காவலுக்கு வைத்திருக்கின்றான். அவனுக்கு 4 மகன்களும் 4 பக்கம் 4 திசையாக காவலுக்கு இருக்கின்றார்கள். அண்ணவனை ஜெயிப்பதற்கு உங்களை உற்பத்தி செய்தேன். எப்படி இருந்தால் தேவர்களா? எப்படி தெரியுமா? நாங்கள் எல்லோரும் சண்டைக்கு போவதற்கு பிறந்தோம். சண்டைக்கு பிறந்த சத்திரிய குலமடா, சண்டைக்கு பிறந்த சத்திரிய குலம். அப்படி என்றால் சண்டைக்கு நம்ம போவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தந்தையே, எப்படி சண்டைக்கு வருவதாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சிறுபிள்ளை வீட்டை எல்லாமே வீடு வந்து சேராது என்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்களோ பிறந்தது தன்னந்தனிமையாக இருக்கிறோம், அறியப்பாளர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு திருமணம் வைத்தால், திருமணம் செய்து வைத்தால் உங்களுடன் சண்டைக்கு வருகிறோம். கல்யாணம் பண்ணி வச்சாதான் வருவோம், வர மாட்டோம். நானு சண்டைக்கு போலான்னு சொல்றேன். சண்டைக்கு போவதற்கு முன்பதாக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்றீங்களா? சண்டைக்கு போறவனுக்கு எவனுக்குடா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? தந்தையே, எப்படி தவறாக நினைக்க வேண்டாம். அதாவது 10 பேச்சுக்கு மத்தியிலே திருமணம் செய்திருந்தால் ஒரு 10 பேச்சுக்கு மத்தியிலே பேசலாம். அப்படி செய்யவில்லை என்றால் 10 பேருக்கு மத்தியிலே பேசும் பொழுது நம்மளுடைய பேச்சு ஈடுபடாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காரணத்தினாலதான் நாம் செல்வதோ சண்டைக்கு போயிட்டு வருவோமா மீள்வோமோ தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது சண்டைக்கு செல்வோம். மீண்டு வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, திருமணம் செய்து கொண்டுதான் போக வேண்டும். அப்படியா? அப்படி உங்களுக்கு திருமணம் செய்வதாக இருந்தால் சம்புமுக ரிஷி வனத்தில் அவருடைய வரத்தில் பிறந்தவே உங்களுக்கு நான் பெண் கேட்க எங்க செல்கிறேன் தெரியுமா? காந்த மகரிஷி இடத்தில் சென்றால் 4 பிள்ளைகள் இருக்கின்றது. காந்த மகரிஷி இடத்திலே 4 பிள்ளைகள் இருக்கின்றது. அவங்க வீட்டுக்கு தான் பொண்ணு கேட்க போகணும். சரி, பின்னாடி சென்றால் பின்னாடியே வருகிறோம். தூக்கலாம். எப்படி வண்டிகளுக்கு பொண்ணே கூட கூடாது, யாரும் ஊர்ல கொடுத்துறாதீங்க. இவனோட பொண்ணு கொடுத்தா அதை தூக்கிட்டு போறானுவ, சண்டைக்கு போறானுவ. இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காதீங்க. இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா போச்சு பொழப்பு. கேட்டால அடிக்கிறானுவ, சொன்னால அடிக்கிறானுவ. திருட்டு பசங்க ஒருத்தனோட நியாயமானவன். அப்படியா? சரிவா சால்றாக்காரா, உனக்கு வந்து விதியை போடுறான்.
இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.